சோதரம் தகப்பனே, நன்றி 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 நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு யாரு முன்னாடி அடிக்காதீங்கப்பா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இந்த வசனத்தை நம்ம பல விதத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம். எத்தனை பேருக்கு எப்படி விளங்குதுன்னு தெரில. எனக்கு விளங்கியபடி நான் இப்போ சொல்கிறேன். ஆகையால் நாளைக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றார்? நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக, இந்த வசனத்தில் என்ன புரியுறீங்க? நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நாளைய தினம் இருக்குது பாருங்க, நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு வருது இல்லை, அந்த நாள் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுமா. நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு விளங்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ஜீசஸை பற்றிங்க சொல்லலை, நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாள் சொல்லு சொல்லு. அது அந்த நாள் நாள் இப்போ நாளை இதாங்க சரியான பாயிண்ட். நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக, அப்படின்னா நாம் எல்லாம் அவருடையவர்கள். அப்போ நாளைய தினத்தில் நிறைய கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. கோடிக்கணக்கான ஜனங்களை குறித்து நாளைய தினத்துக்கு கவலை கிடையாது. ஆனால் நம்மை குறித்து, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நாளைய தினத்துக்கு என்ன இருக்குது? கவலை இருக்குது. அவன் எந்திரிச்ச உடனே ஏசப்பான்னு தான் எந்திரிக்க போகிறான். அவனுக்கு என்ன செய்யணுமோ, கர்த்தாவே இதெல்லாம் நான் என்ன செஞ்சிடணும், அவனுக்கு செஞ்சு கொடுத்துடணும், அவனுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு யார் கவலைப்படுவா? நாளைய தினம். அதனால நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஜெபிச்சா போதும். நல்லா ஜெபிக்கும் பொழுது நாளைய தினம் நம்மை குறித்து கவலைப்படும். ஐயோ, ஜான் பிரதர் நாளைக்கு இதை கேட்பாரு, கிங்ஸ்டன் பிரதர் இதை கேட்பாரு, பிரதீப் இதை கேட்பாரு, அதுன்னு நாளைய தினம் தான் என்ன செய்யுமா, அதுதான் கவலைப்படும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். மற்ற யாருக்கும் கிடைக்காத கிஃப்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். இது நம்ம கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத நாளைய தினம்தான் என்ன செய்யும், கவலைப்படும். அதனால அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு என்ன தேவையோ ஆண்டவர் தருவார், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கு செய்ய வேண்டிய முயற்சி, அதை கை மடக்கிட்டு வீட்டில் உட்காரணுமா, நாளை தினம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோன்னு, அது சோம்பேறி பேர். அதுக்கு சோம்பேறிக்கு என்ன எழுதியிருக்கு? ஒன்றுமே கிடைக்காது. ஆமாம், அப்படி இருக்க சொல்லலை. நம்முடைய வேலைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் நாளைய தினம் நமக்காக கவலைப்பட்டு நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவோம். அது அப்படி தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-3-4 வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் யாரு? எலியா என்கிற தீர்க்கதரிசி. எலியாவை கொல்லுவதற்கு ராஜாவும் ராணியும் முடிவெடுத்துட்டாங்க இல்லையா? அவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்போ எலியாவை தப்பும்படியாக பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான, அவன் எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. ஏன்னா உன்னை ராஜா தேடி வாரான். உன்னை கொல்றதுக்காக பெரும் படையை ராஜா என்ன செய்யறான்? அனுப்புறான். அதனால நீ எச்சரிக்கையா இரு என் பிள்ளையே. நீ எச்சரிக்கையா இருந்து ராஜாவின் கைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக நான் உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். நீ அங்க போய் பட்டினி கிடக்க மாட்ட, நீ அங்க போய் சாக மாட்ட. அங்க உன்னை போஷிக்க நான் என்ன அனுப்புவேன்? காகங்களை அனுப்புவேன். இல்லையா? தொடர்ந்து வாசிங்க 5-6-7. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற
கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. பாருங்க, ராஜாவின் கைக்கு தப்பி நீ ஒளித்து கொண்டுரு, ஆனா பயப்படாத, ஏன்னா தேசத்துல பஞ்சம் வரப்போகுது. நான் மழையெல்லாம் நிப்பாட்ட போறேன், பஞ்சம் வரப்போகுது, ஆனா உன்னை மட்டும் என்ன செய்வேன்? போஷிப்பேன். இப்ப யாரை கொண்டு போஷிப்பாரா? காகங்கள். காக்கா கிடையாது, காகங்கள். ஏன்னா ஒரு காக்கா கொடுத்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா பல காகங்கள் என்ன கொண்டு வருது? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. அவன் வயிறார சாப்பிட. இப்ப கவலை யாருக்கு? எலியாவுக்கா காகங்களுக்கா? காகங்களுக்கு தான் கவலை. இப்போ ஐயையோ கர்த்தர் சொல்லிட்டாரே, எலியாங்க ஒன்றும் செய்யல, நீ ஒளிச்சுக்கோ, அங்கே போய் உள்ள போய் ஜெபம் பண்ணு போ, நீ ஒளிச்சு கடை ஜெபம் பண்ணு, வேற ஒன்று நீ செய்ய வேண்டாம், நீ சம்பாதிக்க வேண்டாம், நீ உழைக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு வாரமாக உட்காரு ஜெபம் பண்ணு. கவலைப்பட போறது யாரு? காகங்கள். அந்த காகங்கள் தான் இப்போ நம்ம திங்கிறது. நம்ம பெருச்சாலியை திம்போம், எலியா திம்பாரா? திங்க மாட்டாரு. அதனால அவருக்கு என்ன செய்யணும்? உச்சிதமான இறைச்சியை முதல்ல தேடணும். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன், நல்ல உச்சிதமான கறியை என்ன செஞ்சிருக்கோம். அது தூக்கி எங்க இருந்து கொண்டு நான் என் கற்பனை, என் ஆவிக்குரியன்னு சொல்ல முடியாது, கற்பனையா கூட இருக்கலாம். நான் ஒன்று கற்பனை பண்றேன், யாருக்காவது வருதா அந்த கற்பனைன்னு பார்ப்போம். காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது. அங்க சமைக்க முடியுமா அவருக்கு? சமைக்க முடியும். பச்சை கறி சாப்பிடுவாரா? அவரு சாப்பிட மாட்டார். அப்ப அப்பமும் இறைச்சியும் அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க, எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கர்த்தர் வானத்தை திறந்து போட்டாரா? அப்ப எங்க இருந்து கிடைச்சிருக்கும் சொல்லுங்க? யார் வீட்லயும் அப்பங்கறி இருக்காதுன்னா பஞ்சகாலம், பஞ்சம் தொடங்கிட்டு, சோத்துக்கே வழி இல்லை. நீங்க அடுத்து வர்ற வசனங்களை பார்க்கலாம். அப்பத்தை தின்னு சாப்பிட போறேன்னு சொல்ற ஆளுக்கெல்லாம் இருக்கு. ஆமா, பஞ்சம். பஞ்சத்துல யார் வீட்டுல அப்பமும் இறைச்சி இருக்கும்? ராஜா வீட்டுல தான் இருக்கும். அப்ப இந்த காகங்கள் எங்க போய் இருக்கும்? ராஜா வீட்டுக்கு போய் ராஜாக்கு வச்சிருந்த அப்பத்தையும் இறைச்சியும் பைபிள்ல எழுதல, ஆவில உணரணும் நம்ம இல்லையா? ராஜாவுக்கு வச்சிருந்த அப்பத்தையும் இறைச்சியும் தூக்கிட்டு வருது. ஒரு நாள் 2 நாளா தொடர்ந்து 6 வத்தி போற வர. ஆமா, 6 வத்தி போற வர எலியாவுக்கு காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காக்கா டயர்ட் ஆயிட்டுன்னா இன்னொரு காக்கா உடனே என்ன செஞ்சிடும்? வந்துடும். காகங்களை கர்த்தர் அடிக்கிறாரு, அனுப்புகிறார் ஊழியக்காரனை, விசுவாசியை போஷிக்க. ஆகையால் நாளைக்காக கவலை. உங்களுக்கான சாப்பாடு ரெடியா இருக்கு, உங்களுக்கான பணம் ரெடியா இருக்கு, உங்களுக்கான ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு. அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவை விசுவாசமும் பொறுமையும் தான். நீங்க விசுவாசமா பொறுமையா உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? நடத்தி கொண்டு வந்துடுவார். எலியாவை போஷித்த கர்த்தர் உங்களையும் என்ன செய்வாரு? போஷிப்பார். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு இப்ப ஆண்டவர் ஏன் ஆற்றை வற்றி போக பண்ண, இங்கேயும் பாருங்க, ஆவில உணர்ந்து பாருங்க. 6 முழுக்க வத்தினாலும் எலியாவுக்காக வற்றாத ஒரு நீரூற்று, ஒரு குளம் அல்லது ஒரு குட்டையை கர்த்தர் உருவாக்கி தர முடியுமா? முடியாதா? ஏன்னா காக்கா சாப்பாடு கொடுக்கு, குடிக்க தண்ணி, ஆற்று தண்ணி இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஆற்று தண்ணீரை தேவன் வற்றி போக பண்ணினார். இது எதற்காக? யாருக்காவது வழங்குதா? எதுக்காக? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8. ஏன் ஆற்று தண்ணி வத்திச்சு? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிச்சு. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். பாருங்க, ஊரெல்லாம் பஞ்சம், ஊரெல்லாம் பஞ்சம், ஆறுலாம் வத்தி போச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், எரியா நீ புறப்படு, இனி காகங்கள் வராது, இனி குடிக்க தண்ணி கிடையாது, ஆனா உன்னை போஷிக்க சாரிபாத் என்கிற ஊர்ல ஒரு விதவையை நான் வச்சிருக்கிறேன், நீ அவள்கிட்ட போ, அவ உனக்கு போஜனம் தருவா, உன்னை பாதுகாப்பா அப்படின்னு. அங்க ஏன் கர்த்தர், ஏன்னா சாரிபாத்தில் நிறைய பணக்காரன் இருப்பான், நிறைய பேர் இருப்பாங்க. சாரிபாத் ஊர் பெரிய ஊர். அந்த ஊருக்கு பர்டிகுலரா இந்த விதவை வீட்டுக்கு மட்டும் போ அப்படின்னு ஏன் கர்த்தர் சொல்லணும்? சொல்லுங்க பாப்போம்.
ஏன் அந்த விதவை வீட்டுக்கு பர்டிகுலர் அவளே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கா? வாசிங்க. அப்போ தண்ணி கொட்டுவான்னு கேட்கான். இப்போ எலியா என்ன கேட்காரு? ஏமா குடிக்க பார்த்துட்டாரு, அந்த விதவையை பார்த்துட்டாரு. இப்போ அந்த ஊரில் ஏமா குடிக்க தண்ணி தாமான்னு கேட்காரு. இப்போ அந்த விதவை என்ன செய்கிறாள்? 1 ராஜாக்கள் 17 11 12 13. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் 1 பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்க, இந்த விதவையை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு தண்ணி தான் கேட்காரு. போகும்போது நிப்பாட்டி, ஏமா வரும்போது சாப்பிட ஏதாவது கொண்டு வா அப்படிங்கிறார். அந்த அம்மா என்ன சொல்றா? ஐயா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் 1 பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகும். இதான் ஊர் நிலைமை, இதான் ஊரோட நிலைமை. அதான் சொன்னேன், எலியாவுக்கு ராஜா வீட்டில் வந்திருக்குன்னு. ஏன்னா ஊரில் என்ன இல்லை? சாப்பாடு இல்லை, ஊரே பஞ்சத்தில் கிடக்கு. அப்ப எலியா மட்டும் செழிப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து கர்த்தர் கிளப்புறார். சில நேரத்தில் நீங்க செழிப்பா ஒரு இடத்துல செட்டில் ஆயிருவீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, அடடா சூப்பர் அப்படின்னு ஒரு இடத்துல செழிப்பா செட்டில் ஆயிருப்பீங்க. நீங்க திடீர்னு ஒரு பிசாசு உள்ள வரும் பாருங்க, உங்க நிம்மதியை கெடுக்க, உங்க அமைதியை கெடுக்க ஒரு பிசாசு உள்ள என்ன செய்யும்? படார்னு வந்து உட்காரும். உட்கார்ந்து அந்த இடத்துல உங்களை நிம்மதியா இருக்க விடாது, உங்க நிம்மதியை கெடுக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், ஐயோ கர்த்தர் ஏன் இந்த பிசாசு அனுமதிச்சாரு, ஏன் எனக்கு இந்த தொல்லை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நீங்க கவலைப்படக்கூடாது. அந்த பிரச்சனையிலிருந்து மாற்றி உங்களையும் உங்களோடு கூட பிறரையும் ஆசீர்வதிக்க தேவன் வேறொரு இடத்துக்கு கொண்டு போவார். இங்க எலியாவை போஷிப்பதற்காக மட்டும் தேவன் கொண்டு போகல. அப்படிதான் காக்கா கொடுத்துக்கிட்டே இருக்குமே, ராஜா வீட்டில் ஒரு நாளும் குறையாத கொடுத்துக்கிட்டே இருப்பார் கர்த்தர். ஆனா ஏன் அங்கிருந்து கொண்டு போய் சாரிபாத்துக்கு கொண்டு போறாருன்னா, சாரிபாத் ஊர்ல அந்த விதவை ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறாள். அவ சாக போறா, அவ உயிரை காப்பாற்றணும். இப்போ அவ உயிரை காப்பாற்றணும்னா எலியாங்கிற ஊழியக்காரன் அங்க போகணும். போவதனால எலியாவுக்கும் கிடைக்கும், அந்த விதவை தாயும் பிள்ளையும் காப்பாற்றப்படுவார்கள். நம்ம அப்பா எப்பவுமே ஒரு கல்ல 2 மாங்காய் தான். ஆமா, ஒரு இடத்துல 2 நன்மையை நிறைவேற்றுகிற கர்த்தர். எங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தர். நீங்க இல்லாம நாங்க இல்லை, நாங்க இல்லாம நீங்க இல்லை. அப்ப இந்த பிணைப்பு கர்த்தரால் உண்டாகிறது. இந்த சாரிபாத் விதவையை பார்த்து எலியா சொல்றாரு, எனக்கு அப்பத்தை கொடுமா. அவ சொல்றா, கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல, முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் நீ தின்னாம போ. அதுல பாருங்க, மீனிங் அப்படித்தான் இருக்கு. இப்ப சொல்ல முடியுமா அப்படி? பாஸ்டர் என்கிட்டயே கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல, முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் உன் பிள்ளைகளுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன வரும்? கோபம் தான் வரும் நமக்கு. ஆனா அங்க எலியாவை பார்த்து சாரிபாத் விதவை கோவப்படலை. அவ என்ன செஞ்சா? அப்படியே ஆகட்டும், முதல்ல அவ கொண்டு வாரா. வாசிங்க 13வது வசனத்தை தொடர்ந்து 14 15 16. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. இந்த அம்மா செஞ்சது என்ன? எலியா சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. போயா நானே சாவ போறேன், தின்னுட்டு சாவலான்னு பார்த்தா அதையும் கெடுக்க அப்படி சண்டைக்கு வரல. அப்படியா, சரிங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்த உடனே பஞ்சம் தீரும் வரை. இப்ப பஞ்சம் எப்ப தீர்க்கிறது? ராஜா வீட்டுக்குள்ள பஞ்சம் போகுது. ஏன்னா ராஜா வீட்டுல இருக்கிற அப்பமும் கறியும் முடியுது. ராஜா பஞ்சத்துக்குள்ள வரான், ராணிக்கு கோபம் வருது. எலியா தலையை எடு முதல்ல, இவனால நம்ம கஷ்டப்படுறோம், இவனால பஞ்சம் தேசத்துல, இவனால நானே பட்டினி கிடக்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்கிற கொடூரமான பஞ்சம் வருது இல்ல. அந்த பஞ்சம் முடிஞ்சு செழிப்பு திரும்ப ஆரம்பிக்க பாருங்க. அது வரைக்கும் இந்த விதவை வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அமுத சுரபின்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதுதான்.
அந்த அமுத சுரபி தான் அந்த தாயாருக்கு கிடைத்தது. அவள் எடுக்க எடுக்க சட்டியிலிருந்து என்னது வந்துக்கிட்டே இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆமாம், நம்ம கன்வென்ஷன்லாம் நடத்தும் போது பெரிய பெரிய கன்வென்ஷன் சொல்கிறேன். நம்ம முந்தி எல்லாருக்கும் சாப்பாடு போடுற ஆளுக்கெல்லாம் இருக்குது. ஸ்டான்லின்ட்ட கேட்டால் தெரியும். ஆமாம், தம்பி ஸ்டான்லின் அவர்கள் சென்னையில் இருக்காங்களே. இப்போ 5000 பேர் சாப்பிட்றதே பெரிய விஷயம்தான். அவ்வளோதான் பொங்கியிருக்காங்க. ஆனால் கை நீட்டுறோம், ஜெபிக்கிறோம், இயேசுவின்றதைன்னு சொல்லிட்டு மேடைக்கு வந்தாச்சு. ஆமாம், வந்துட்டு பந்தி பரிமாறி முடித்து நான் சாப்பிடணும்ல, எனக்கு கறி நிறையா வச்சுருக்காங்க. எனக்கே வச்சிருக்கேன், மக்களுக்கு இருந்துச்சா? எல்லாரும் செழிப்பாக சாப்பிட்டாங்கன்னு. என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. ஆமாம், மறந்துடக்கூடாது. நம்ம எழில்மகளில் கூட பிரதர் சொல்லுவாங்க, அப்போ பொங்கி கொண்டு வாங்க. ஆமாம், 50 பேர் கொண்டு வாங்க, 150 பேர் சாப்பிடுவாங்க. ஆமாம், ஏன்னா 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போச்சு. வெறும் பைபிள் கதை இல்லைங்க, சும்மா ஸ்டோரி. இது மித்து கிடையாது, இது உண்மை, இது சரித்திரம், இது உண்மை. அப்போ இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை திடப்படுத்துகிறார். நாளைக்காக கவலைப்படாத. நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, அது நடக்குமோ அது நடக்காதோ, டோன்ட் வரி. எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? யாருக்கு இல்ல, நல்லா பாருங்க, சரியத்தை ஒடுக்கும். உண்மைதான். ஸ்டார்டிங்ல எதை ஒடுக்கிறோம்? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். கவலை எங்க இருக்கு? இருதயத்துல. அப்ப அதை எதை ஒடுக்கும்? இருதயத்தை ஒடுக்கும். மூச்சு விடக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரும், பலவீனம் வரும், நெஞ்சடைப்பு எல்லாம் வரும். என்னது? கவலை. கவலை வர்றதுனால மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமாம், இந்த துர் வார்த்தை சொல்கிறான்னு உங்கள் குடும்பத்திலையோ ஊழியத்திலையோ உங்கள் வீட்டிலையோ தொழிலில் வரனா அவனை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், அவனை அவாய்ட் பண்ணிடுங்க. சில பேர் கெட்டதையே பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் நம்ம, அப்படி செய்யாத, நீ முன்னேற முடியாது, அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது, நட்டம் வந்துடும் பார்த்துக்கோ, முடிஞ்சு நீ கடனாளி ஆயிடுவேன், எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஜெபம் பண்ணாமல் தொடங்கினா கடனாளி தான். நீங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்காம செய்யக்கூடாது இல்லையா? இப்போ பாப்பாவோட திருமணம் முத அங்கே பார்க்க போயிருக்கோம். 5 மலை ஏறுறோம். மலை ஏறி இறங்கியாச்சு. 5 மலை ஏறி 6 மலை ஏறி 7வது மலை அவங்க. 6வது மலை அது குண்டு சின்ன மலை, அதெல்லாம் கணக்கில் நான் எடுக்கல. 7வது மலையில் இருக்காரு அவர், மலை உச்சியில். 5வது மலை போகும்போது ஜெயந்தி என்ன சொன்னேன், எங்கே ஆளை காணும். ஜெயந்தி சொன்னா அவர் பாஸ்டர் முன்னால் உட்காந்துருக்காரு, கூட்டு போகிற பாஸ்டர் இருக்காரு முன்னால். எப்போ வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி திருப்பு. 5வது மலை ஏறி இருக்கு போதுங்க. ஆம்பளை விரிச்சு இவ்வளவு தூரம் அனுப்ப முடியாது. 10 மணி நேரம் ஆயிட்டு வீடே வரல. அவர் இன்னும் வந்துடும், இந்த வந்துட்டு கூட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு மலை ஏறி இறங்கு, ஒரு மலை ஏறி இறங்கு. இப்படி ஊட்டிக்கு கூட ஒரே மலை தான் போல, 14 ரவுண்ட்ல போயிடலாம். இங்க பல ரவுண்டு போக வேண்டி இருக்கு. போய்கிட்டே இருக்கு. 10 மணி நேரம் ஆயிட்டு வரவே இல்லை. அங்க போய் இறங்கின உடனே எங்க ஒருத்தருக்குமே பிடிக்கல. ஜெரால்டு கார் ஓட்டி டயர்ட் ஆயிட்டாரு. நான் இடத்தெல்லாம் பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டு, இயற்கையான ரசிக்கலாம், இவ்வளவு தூரமா அப்படின்னு. இவ கண்ணையே திறக்க மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வேண்டே வேண்டாம், என் பிள்ளைய நாங்கள் கொடுக்க மாட்டேன். காரை விட்டு அவங்க எங்க வெல்கம் பண்ண நிற்காங்க எல்லாரும், மாப்பிள்ளையிலேருந்து அவன் இல்லை நீ. ஆனால் நாங்கள் சொன்னது கண்ணே திறக்க மாட்டோம்டா. டிவி ஒன்றுமே கிடையாது. வந்தோடனே ஸ்தோத்திரம் அல்லேலியா வாரோன்ட்டு திரும்பிடும். ஆனால் பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு மாப்பிள்ளை தம்பி ஓடி வர்றாரு, எங்களை பார்த்து ஐயா ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படிங்கிறாரு. இப்போ சொன்னா பாருங்க, என் மனைவி 10, அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. சேர்ந்து எல்லாரும் ஏதோ 10 வருஷமாக நாங்கள் பழகுனா எப்படி இருப்போம், ரொம்ப நாள் பழகி அந்த முகத்தை இங்கே க்ளோஸாக பார்த்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகிட்டு, ரொம்ப ஒரு 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 அந்யோன்யம் உண்டாயிட்டு எங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்புறம் நாங்கள் பேச வேண்டியெல்லாம் பேசுகிறோம். அப்போ கர்த்தர் அதை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அப்போ நமக்கானதை கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்கிறாரு, முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம அதை குறித்து கவலைப்படையே தேவையில்லை. அடிக்கடி நான் சொல்லுவேன், இன்னொருத்தன் பிறந்த வர போகிறான், இவன் பிறந்து ஜூடா மாதிரி வளர்ந்து இவன் வர முடியும், அதுக்குள்ளே கிளவி ஆயிடுவான் இல்லையா? அப்போ ஏற்கனவே ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே நியமித்திருக்கிறார். அதனால நாளைக்காக கவலைப்படாதுறாங்க இல்லையா? நாளைய குறித்த கவலை நமக்கு வேண்டே வேண்டாம் இல்லையா? அப்போ கர்த்தர் முன் குறித்ததை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. உங்கள் தொழில், வியாபாரம், வேலை, குடும்பம், ஊழியம் எதுனாலும் அவர் முன்குறிச்சிட்டார்.
நம்ம மனசு அதை தெரியாததுனால, நம்ம ஆவிக்குரிய கண் அதை பார்க்காததுனால நமக்கு ஒரு படபடப்பு, நமக்கு ஒரு திகில். ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன. நாளைக்கு ஒன்றும் ஆகாது. நாளைய தினம் நல்லதாகவே இருக்கும். நம்புறீங்களா? நம்புறவங்க அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். மத்தேயு 20:1-2. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு பணம் கூலி பேசி வேலைக்காரர்களை கூட்டிட்டு வராங்க. 9-10 வாசிங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். எங்க ஆண்டவர் பெரிய ரகசியத்தை வச்சிருக்காரு. வேலைக்கு ஆளை கூப்பிடுறாரு. 12 மணி நேரம் வேலை. முதலாம் மணி நேரத்தில் வேலைக்கு வரான்ல, காலையில் இப்போ 6 to சாயங்காலம் 6 அப்படி வச்சுக்கிடுவோம். காலையில் 6க்கு ஒரு 10 பேர் வேலைக்கு வந்துட்டான். மத்தியானம் 12 மணிக்கு ஒரு 2 பேர் வேலைக்கு வரான். மத்தியானம் 3 மணிக்கு ஒரு 2 பேர் வேலைக்கு வரான். கடைசி 5 மணி இருக்குல்ல, 1 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. அப்போ ஒரு 4 பேர் வேலைக்கு வரான். அப்போ கடைசி மணி நேரத்தில் வந்து 1 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்கான். இப்போ காலையில் 6 மணிக்கு வந்தான்ல, அவனுக்கு இயற்கையாகவே என்ன தோணும்? சம்பளம் கொடுக்க ஆரம்பிக்காரு. முத கடைசியாக வந்தவனை கூப்பிடுறாரு. கடைசியாக வந்தவனை கூப்பிட்டு 1 ரூபா கொடுக்காரு. அப்போ முத வந்தான்ல, அவனுக்கு என்ன தோணும்? அப்பா 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா கொடுக்காரு. ஏன்னா 5 to 6 1 ரூபா. அப்போ நம்ம 12 மணி நேரம் பார்த்துருக்கோம், நமக்கு 12 ரூபா கிடைக்கும் இல்லையா? அந்த காலத்தில் 1 ரூபானா பெருசு. அப்போ ஒரு பணம் முதல்ல கடைசியாக வந்தவனுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ முதல்ல வந்தவங்கலாம் கூட்டமாக வராங்க, அவங்களுக்கும் 1 ரூபா கொடுக்காரு. ஷாக் ஆயிட்டு. இப்போ உள்ள உலகம்னா என்ன நினச்சி பார்ப்பீங்க? முதல்ல சட்டை பிடிச்சி சாத்திடுவான். இல்லை அவனுக்கும் 1 ரூபா, எனக்கு 1 ரூபாவா? நான் 12 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன், அவன் 1 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்கான். வசனத்தை வாசிங்க. 12:16. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இப்போ முதல்ல வந்தவங்க முறுமுறுக்காங்க, சண்டை போட ஆரம்பிக்காங்க. வெயிலில் கஷ்டப்பட்டோம், மழையில் கஷ்டப்பட்டோம், எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் அனுபவித்தோம். இவன் கடைசியாக வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறான். அது எப்படி? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 16வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். என்ன ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை 30 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம். கடின உழைப்பு உழைத்திருக்கலாம். இந்த ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக கடின உழைப்பு, மழையும் வெயிலும் திட்டும் அடியும் வாங்கி நம்ம ஊழியம் பார்த்துருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும் பாருங்க, அவர்களுக்கும் பரலோகம், நமக்கும் பரலோகம். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த கடைசி மணி நேரத்தில் வர்றவங்க அதிகமாக இரத்தம் சிந்துவார்கள். இரத்தம் சிந்தி அந்த முதலிடத்தை பிடிக்க வேண்டி இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக வந்திருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கள்ள கணக்கு காண்பிப்பவர் அல்ல. அவருடைய பார்வையில் இவன் 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தான், ஆனால் கடின உழைப்பு, ஸ்பீடு. 12 மணி நேரம் வேலை பார்த்தவன் சோர்ந்து போயிட்டான். அப்பப்போ உட்காடுறான், அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறான், டயர்டாகிறான். ஆனால் கடைசி 1 மணி நேரத்தில் வந்தவன் பயங்கர ஸ்பீடாக வேலை பார்த்து அந்த மேலே என்ன செய்கிறான்? முடிக்கிறான். அப்போ அவனுக்கு கொடுத்த பங்கை நான் உனக்கும் தருகிறேன் தேவ பிள்ளை. ஸோ நம்ம முன்னாலேயே ரசிக்கப்பட்டுட்டோம், முன்னாலேயே ஊழியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. திடீர்னு பின்னால் வர்ற ஆளுக்கு என்ன செய்வாங்க? ஓவர்டேக் பண்ணி முன்னால் போயிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் நாம் என்ன செய்யக்கூடாதான்? முறுமுறுக்கக்கூடாது. நம்ம முறுமுறுக்காம, ஸோ அவனுக்கு கிடைத்த பங்கு எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா அவர் வாக்கு மறல. கூப்பிடும்போது எவ்வளோ சம்பளம்னு சொல்லி கூப்பிட்டாரு? 1 ரூபா. அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே வந்து. ஏன்னா அந்த வசனத்தில் அங்கே தெளிவாக எழுதியிருக்கு இல்லையா? 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனம் மத்தேயு 20:13. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? 1 பணம், 1 மணத்துக்கு சம்மதிக்க ஒத்துக்கிட்டு தானே வந்த. உனக்கு நான் அநியாயம் செய்யலை. 1 ரூபாக்கு 1 ரூபா தந்துட்டேன். அவனுக்கு 1 ரூபா சொன்னேன், 1 ரூபா கொடுத்துட்டேன். நான் அநியாயம் பண்ணலை, நீயே அநியாயம் பண்ற. நீ என்ன செய்யாத? முறுமுறுக்காத அப்படிங்கிறார். தேவ ஜனமே, வருகையில் இப்படித்தான் அழைத்து கொள்ளப்படுவோம்.
நம்ம பல நாட்களாக ஊழியம் பண்ணியிருப்போம், பல நாட்களாக ஆரம்பத்தில் இது ஃபாதர் பெர்க்மான்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் இப்போ பீக்கில் இருக்கேன். அப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸும் பாஸ்டர் கிளாரன்ஸ் மருதையா திருநெல்வேலியில் இருக்காங்க. நிச்சயதான் அவர் தான் வருவார், எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் வருவார். அவர் சொல்கிற வார்த்தை, ஏன்பா எங்கே திரும்பினாலும் ஓன் கட் அவுட்டாக தான்டா இருக்குது, எங்கே திரும்பினாலும் ஓம் பேனர், எந்த டிவியை ஆன் பண்ணாலும் ஓன் விளம்பரம் ஓடுது, என்னடா நடக்குங்க அப்படின்னார். ஆனால் அது எப்படி சொன்னார் தெரியுமா? சந்தோஷமாக சொன்னார். கர்த்தர் எங்களை அமர்ந்திருக்க சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு ஒன்று ஓட சொல்லியிருக்கார். நீ ஓடுற, நான் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறேன், ஆனால் 2 பேருக்கும் கூலி ஒன்று தான் அப்படின்னார். இதை நான் இப்போ உணர்றேன். இப்போ நான் அமர்ந்திருக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் ஓடி ஓடி ஊழியம் பார்க்குறாங்க, நான் அமர்ந்திருக்கிறேன். அதனால கோபமோ வைத்தறிச்சலோ பொறாமையோ அல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். இப்போ என்ன அமர்ந்திருக்க சொல்லிய கர்த்தர் என்ன பட்டினியா போட்டிருக்காரு? இல்லை. அப்போ ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அதுக்காக ரொம்ப நம்ம பிரயாசப்பட்டு பிளான் பண்ணி எடுத்து அது நடக்கலைன்னா நமக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், அப்படியே அமைதியாக வெறுமையான பாத்திரமாக இரு, வெறுமையான பாத்திரமாக இரு, நான் உன்னை என்ன ஊற்றி நிரப்பணுமோ அதை ஊற்றி நிரப்பிடுவேன். நீ வெறுமையான பாத்திரமா இரு, எந்த எதிர்பார்ப்புக்கும் இடம் கொடுக்காத, நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன். அல்லேலூயா. அப்போ எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு வேண்டாம். கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு நாளைக்காக கவலைப்படாம, நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படட்டும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்து கொண்டே வருகிறோம். விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பாத ஞாயிற்றுக்கிழமை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், கொடா கோடி நன்றி. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் நடத்துங்கப்பா. கைகளின் பிரயாசங்கள், வேலை, தொழில், வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க. ஒரு குறைவில்லாமல் மீதம் எடுக்க வைங்க. தடைகளை மாற்றுங்க. இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு தொழில் ஆசீர்வாதமாக நடக்கணும், செழிப்பாக நடக்கணும். அதிலிருந்து வருகிற வருமானங்கள் உடைய பிள்ளைகளுக்கு செழிப்பாக இருக்கணும், மீதம் எடுக்கணும். அதை கொண்டு ஊழியத்தை தாங்கணும். தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, என்றென்றோ நேசிக்கிறே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சோத்திரம் சொல்லிக்கோங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எல்லா ஆண்கள் ஆண்களாக, பெண்கள் பெண்களாக ஜெபிப்போமா?